ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. முதல்ல வீட்டு விட்டு வெளியே போ. சார், இவர் யாருன்னு தெரியலையா? நீங்க கூட காலையில என்கிட்ட போன் நம்பர் வாங்கி இவர்கிட்ட பேசுனீங்களே. அந்த பினான்சியர் பாண்டியன் சார் தான் இவரு. இவரை போய் தெரியலன்னு சொல்றீங்களே, பிரச்சனையே முடிய போகுது. இப்ப நீங்க இப்படி சொன்னா எப்படி சார்? அப்படி போடு அருவாள. அண்ணனும் தங்கச்சி மாட்டினீங்களா? இப்ப இருக்கு உங்களுக்கு கச்சேரி. என்ன சார்? ஓ, இவர்தானா அவரு? ஆமா மேடம், அவரே தான். சரி, இப்ப எதுக்கு இவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அத நான் சொல்றேன் மேடம். ஒரு முக்கியமான உண்மைய ஆதி சார்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஆமா, என்ன நடக்குது இங்க? மீனா வேற இந்த சமயம் பார்த்து கோயிலுக்கு போறேன்னு போயிட்டா. சரி சரி, அவ இருந்தா மட்டும் அவளுக்கு என்ன தெரிஞ்சிருவா போகுது. வர வர இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல. நடக்கிற புத்த பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆதி சார், ஆதி சார், வணக்கம் சார். வணக்கம். யார் நீங்க? என்ன வேணும்? சார், என் பேர் பாண்டியன். நான் தான் பாரதிக்கு 2 லட்ச ரூபாய் பணம் கொடுத்த பைனான்சியர். காலையில வந்து பணத்தை திருப்பி கேட்டு போயிருந்தேன். அதுல ஒரு தப்பு நடந்து போச்சு சார். போன்ல என்னை கூப்பிட்டு பணத்தை பத்தி கேட்டப்போ மனம் வந்து என்கிட்ட பணத்தை திருப்பி கொடுத்ததா ஒரு பொய்ய சொல்லிட்டேன். என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. நீங்க பணத்தை கொடுத்துருக்கீங்க, இப்ப பணத்தை வாங்கிட்டேன்னு போய் சொன்னேன்னு சொல்றீங்க? ஆமா சார், நான் தெரியாம ஒரு பாவத்தை பண்றதா இருந்தேன். இதோ நிக்கிறாங்களே அண்ணன் தங்கச்சி 2 பேரும் என்னை பாக்குறதுக்காக என்னுடைய ஆபீஸ்க்கு வந்திருந்தாங்க. பாரதி கொடுக்காத பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு பொய் சொல்ல சொல்லி அவங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. ஆதி, இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. பாரதியும் மனோவும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ பிளான் போட்டு வந்து உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருமா சேர்ந்து உங்ககிட்ட ஏதோ டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. யோ, முதல்ல வெளியே போ. சும்மா உன் கதையெல்லாம் கேட்கறதுக்கு இங்க யாரும் தயாரா இல்ல. யோ, வெளியே போ. ஒரு நிமிஷம் இருங்க, சொல்லுங்க.